வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம வாகை தமிழா சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து மட்டன் நல்லா வாஷ் பண்ணணும். மட்டனை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நான் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனை தான் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு மட்டனை மட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு சேர்த்துக்கங்க. தென் சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மட்டனுக்கு தேவையான மஞ்சள் தூள், அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை நல்லா மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். பிரியாணியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு இறங்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ 2 விசில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 விசில் கழிச்சு இந்த மாதிரி மட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் சூப்பராக வந்துட்டு மட்டன் வெந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மட்டனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் வந்துட்டு நீங்கள் பெப்பர், அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு சூப்பாக குடிச்சிங்க அப்படின்னா சளி இரும்பலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்கள் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் சீரக சம்பா அரிசி. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே குக்கரில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய், அதாவது பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் கூட வந்துட்டு நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி பட்டை, லவங்கம், அந்த பட்டை வகைகள் எல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். அது கூட மிளகு, அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்துட்டு ஏலக்காய், தென் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. தென் நீங்கள் வந்துட்டு நிறையா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கங்க. வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுக்கலாம். தென் இது எல்லாமே நல்லா வணங்கி எண்ணெய் திரிஞ்சு வர அந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, இந்த ஒரு ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து வணங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதில் உப்பெல்லாம் சேர்க்கல, கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வணங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டன் பீசஸ்லாமே வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸ்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு அது வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னா, நான் 1 கப் அளவுக்கு வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அது நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வணங்கட்டும். தென் இது வணங்குறதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது வந்துட்டு அந்த மட்டன் இறக்குன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, மட்டன் வேக வச்ச தண்ணி, அது கூட சேர்த்து நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் 4 எக்கு போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 எக்கு வந்துட்டு இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க. எக்கு கூட வந்துட்டு அந்த மசாலாஸ்லாம் நல்லா வந்துட்டு இறங்கினதுக்கப்புறமா வந்து இப்போது நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு நடுவில் சேர்த்துக்கோங்க. நானும் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம் கொடுத்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது பிரியாணி தண்ணி. ஸோ இந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீரக சம்பா அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு பாயில் ஆகணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நல்லா சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு வற்றி சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு, முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வந்துட்டு இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமையும் இருக்கும், சீக்கிரமாக விசில் வரும். நம்மளுக்கு சாப்பாடுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பளபளன்னு இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த ஒரு கண்டிஷனில் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு விசில் வந்த உடனே இறக்கிடுங்க. விசிலை வந்து எடுத்து விட்டுருங்க, இல்லைனா கீழே வந்துட்டு அடிப்பிடிச்சிடும். ஸோ நம்ம விசில் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம்.
சூப்பராக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முட்டை தனியாகவே நம்ம வேக வச்சுருக்கலாம். எதுக்காக நம்ம மட்டன் பிரியாணி கூடயே வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரியாணி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். தென் நீங்கள் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.